இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது உனக்கே நல்லா இருக்கா? என்ன பேசுறாதி? இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீ என்னைய சந்தேகப்படுறியா? இங்க பாரு, நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்கு. நான் உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு கேள்வி எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சின்ன பையன் சொல்றதுக்காக இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட இந்த விஷயத்த கேட்காத. பாரு மித்ரா, நீ பொய் சொல்லலன்னு நீ மட்டும்தான் சொல்ற. ஆதித்யா நீ தான் அவனை ரூம்ல வச்சு போட்டுனேன்னு தெளிவா சொல்றான். திலகா ஆண்டியும் நீ ஆதித்யா பின்னாடி போனதை பார்த்தேன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற? அப்ப அவங்க எல்லாருமே பொய் சொல்றாங்க, அப்படித்தானே? என்ன ஆதி, நான் சொல்றத நம்பாம திரும்ப திரும்ப என்னைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னா நீ சொல்ற பதில்ல எனக்கு திருப்தி இல்லைன்னு அர்த்தம். சொல்லு மித்ரா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஆமா ஆதி, நான் தான் பண்ண. கோபத்துல பண்ணிட்டேன், போதுமா? இப்போ எதுக்கு என்ன அடிச்சீங்க? ஆதி, அடி பாவி, இந்த மித்ரா என்ன இவ்வளவு கேவலமானவளா இருக்கா? ஐயோ, இப்ப நாம வேற சாட்சி சொல்லிருக்கோம். நம்மள என்ன பண்ண போறாளோ தெரியலையே. ஈஸ்வரா, இவகிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். ஆதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? இப்ப எதுக்கு மித்ராக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மித்ரா பண்ணிருக்கிற விஷயம் சாதாரண விஷயம் இல்ல. ஒரு குழந்தைய கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா. கேட்டா கோவத்துல பண்ணிட்டேன்னு அசால்ட்டா பதில் சொல்றா. நீங்க வேணா கேட்டுட்டு பேசாம இருக்கலாம், என்னால அப்படி இருக்க முடியாது. நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏன் மித்ரா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம நீதான் பண்ணேன்னு சொல்றியே, உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமா இல்ல? மித்ரா, உனக்கு இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணங்கிறது கேள்விக்குறிதான். உன்னோட இந்த வன்மம் குழந்தைங்களையே பழி வாங்குதுன்னா உன்னை நம்பி நான் எப்படி அப்ப கல்யாணம் பண்ணிக்க முடியும்? உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆதி, இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம இது கூட கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? நான் பண்ணது தப்புதான். அதுக்காக கல்யாணம் நடக்காது அது இதுன்னு பேசுற அளவுக்கு உனக்கு அவதான் ரொம்ப முக்கியமா போயிட்டாளா? இந்த விஷயத்துல என்னால உன் பக்கம் நிக்க முடியாது மித்ரா. நீ பண்ணது மன்னிக்க கூடிய தப்பே கிடையாது. பாரதி, பாரதி. என்ன ஆதி? மித்ரா, நீ செஞ்ச தப்புக்கு பாரதி கிட்ட மன்னிப்பு கேளு. மித்ரா, கேளு. என்ன மன்னிச்சிரு பாரதி, தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது. நான் பண்ணது ஏன் தப்புதான். இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காதுன்னு நான் நம்புறேன். நடந்துச்சு, அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. குழந்தைங்க மேல இனிமே கை வைக்காத. நான் உன்கிட்ட நியாயமா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். அது இனிமே உன் கையில தான் இருக்கு. இப்ப கூட நீங்க மறைச்சிட்டு இருக்கிற ரகசியத்தை பத்தி என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஏன் பாரதி? சொன்னா என்ன ஆயிடும்? அப்படி உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் என்னதான் பிரச்சனை? இப்படி எந்த கேள்விக்கும் பதில் தெரியாம நான் உங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கேன். ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல?
என்னால் அப்படி விட முடியாது பாரதி. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் சீக்கிரமா ஒரு முடிவு வரும். வர வைப்பேன். திரும்பவும் சொல்றேன், இது சரியா வராது. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என்னண்ணே அண்ணி எதுவும் பதில் சொல்லாம போறாங்க? ஆமாம் தவக்கலை, ஆனா நான் விட மாட்டேன். கண்டிப்பா பாரதி வாயால எனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்ல வைப்பேன். அதுக்கு தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். நீங்க கவலை விடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இங்க பாரு பாரதி, இதுக்கு மேல என்னால எதையும் பொறுத்துக்க முடியாது. எப்ப அவ கோவத்தை காட்டுறதுக்கு நம்ம குழந்தைய அவ பகடக்காயா பயன்படுத்த நினைச்சாலோ, இதுக்கு மேல அவ என்ன வேணாலும் செய்வா. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்துகிட்டு நம்மளால இந்த வீட்டுல இருக்க முடியாது. பாட்டி, நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியாம இல்ல. ஆனா என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நீ நினைச்சா எதை வேணும்னாலும் பண்ணலாம். இப்பவாது நான் சொல்றத கேளு. உடனே ஆதித்ய வீட்டு போய் நீதான் அவனோட பொண்டாட்டி, ஆதித்யாவும் தமிழும் அவனோட பசங்க தாங்கிற உண்மையை பட்டுன்னு போட்டு உடைச்சிரு. பாட்டி, நீங்க சொல்ற விஷயம் அவ்வளவு ஈஸி இல்ல பாட்டி. நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். என்னால முடியாது. ஏன் முடியாது? முடியணும். பிள்ளைகளை பெத்தவ தானே நீ. எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு பயந்துகிட்டு இன்னும் இந்த வீட்டுல எத்தனை நாளைக்கு தான் இருக்க போற? என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். நீ தயவு செஞ்சு ஆதிக்கிட்டு போய் எல்லா உண்மையும் சொல்லிடு. அதான் நல்லது. ஆதிக்கு ஆதித்யா தான் பிள்ளைன்னு தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு விஷயத்தை நடக்க விட்டுருக்கவே மாட்டான். போதும் பாரதி, நீ ஆதியை பிரிஞ்சிருந்து இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கு மேலையும் ஒண்ணு நீ கஷ்டப்படுத்திக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. பாட்டி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நான் ஏன் பேசாம இருக்கணும்? நான் என்னத்தை அப்படி தப்பா சொல்லிட்டேன்? ஆதித்யாவை அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் என்னால நீ இப்படி இருக்கிறது ஒத்துக்கவே முடியாது பாரதி. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உடனே இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்ன முடிவு பாட்டி? நான் ஏன் இதை ஆதிக்கிட்ட சொல்லாம இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமும் நீங்க எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. போதும் பாரதி, நீ உண்மையை சொன்னா ஆதிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நீதான் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. நீ போய் தைரியமா சொல்லு. இல்ல பாட்டி, என்னால முடியாது.